வந்து அப்படி நிற்கிறேன் தமிழர் தாய் சங்கத்தின் செயலாளர் ராஜ்குமார் 25 வருடங்களுக்கு முன்னர் இன்று ஜனவரி 5, 2000 கௌரவ மாமனிதர் குமார் பொன்னம்பலம் ஐயா மனித உரிமைகள் மீறும் சந்திரிகாவின் அரசாங்கத்தால் சுடப்பட்டார். காணாமலாக்கப்பட்ட தமிழ் குழந்தைகளை கண்டறியவும் எதிர்கால இனப்படுகொலிருந்து தமிழர்களை பாதுகாக்கும் தமிழ் இறையாண்மைக்காகவும் அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் உதவிகளை பெறுவதற்கான எமது தொடர்ச்சியான போராட்டத்தின் 2878வது நாள் இன்றாகும். ஏனையின் வீதியில் இந்த பந்தலில் நமது பயணம் தொடர்கிறது. மாமனிதர் திரு குமார் பொன்னம்பலம் ஐயா நீண்டகால மனித உரிமை ஆர்வலர். தமிழர்களுக்கு எதிரான மனித உரிமை மீறல்களை உலகுக்கு எடுத்துரைக்க ஜெனீவாவில் உள்ள UNHRCக்கு பயணம் செய்த முதல் தமிழ் வழக்கறிஞர் மற்றும் தமிழ் அரசியல்வாதியும் ஆவார். அவர் UNHRCக்கு பல பயணங்களை மேற்கொண்டார். அவர் UNHRCக்கு பல தமிழ் சாட்சிகளை தன்னுடன் அழைத்து சென்றார். IPKF காலத்தில் கற்பழிக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட தமிழர்களை மாமனிதர் திரு குமார் பொன்னம்பலம் ஐயா பாதுகாத்தார். மனித உரிமை மீறல்களுக்காக இலங்கை அரசுக்கு எதிராக அவர் வழக்கு தொடர்ந்தார். மாமனிதர் பர்ராசிங்கம் எம்பியின் அழைப்பின் பேரில் மனித உரிமைகள் தொடர்பான வழக்குகளை ஆராய மட்டக்களப்புக்கு சென்றிருந்தார். ஆனால் விமானத்தில் கொழும்பு திரும்புவது வழக்கம். மீண்டும் கொழும்பு செல்வதற்கு மட்டக்களப்பு விமான நிலையத்தில் செல்லும் போது இலங்கை இராணுவம் அவரை அச்சுறுத்தும் வகையில் வானத்தை நோக்கி சுடுவது வழக்கம். ஆனால் அவர் ஒருபோதும் பயப்படவில்லை. மேலும் தனது மனித உரிமை பணிகளை செய்வதற்கு மட்டக்களப்புக்கு மீண்டும் மீண்டும் சென்றார். அவரது சுவாரஸ்யமான வார்த்தைகள், நான் சிங்கத்தின் கோயில் உள்ள புலி, நாங்கள் அனைவரும் அவரை இழந்து நிற்கிறோம். அவரது நினைவாக தமிழர்களுக்கு பாதுகாக்கப்பட்ட மற்றும் ஒருங்கிணைந்த வடக்கு கிழக்கு தமிழர் தாயத்தை அதை இலங்கை அல்லது எந்த நாட்டாலும் திரும்ப பெற முடியாத தீர்வு தேவை என்ற ஒரு ஒருங்கிணைந்த கொள்கையில் நாம் ஒன்றிணைவோம். அரசியல் தீர்வை பற்றி பேசுவதற்கு ஒரு முறை மட்டுமே எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். முடிந்தவரை நாங்கள்